புட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய 90s கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் பரிச்சயமான டைரக்டர் வி சேகர் நேத்து மறைஞ்ச செய்தி தமிழ் திரையுலகத்துக்கு பேரிழப்பா வந்து சேர்ந்திருக்கு. காலம் மாறி போச்சு, விரலுக்கேத்த வீக்கம், வரவேட்டனா செலவு பத்தினா, பிறந்த வீடா புகுந்த வீடா, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும்னு பல குடும்ப சித்திரங்களை நகைச்சுவையா கொடுக்கறதுல இவர் கை தேர்ந்தவர்னே சொல்லலாம். இவரோட படங்கள்ல ஹீரோவா சிவகுமார், பாண்டியராஜன், நிழல்கள் ரவி நடிச்சிருந்தாலும் இவர் முக்கிய கதாபாத்திரங்கள் கொடுக்கறது கவுண்டமணி செந்தில், வடிவேல், விவேக், கோவை சரளா போன்றவர்களை வச்சு செம்மையான ஒரு ஜாலியான என்டர்டைனிங் ஃபேமிலி சினிமாவை கொடுப்பாரு. நகைச்சுவை படங்களோட ஒரு யூனிக் யூஎஸ்பின்னே சொல்லலாம். ஸோ வி சேகர் அவரோட மறைவு தமிழ் திரையுலகத்துக்கு நிச்சயமா ஒரு பேரிழப்பு தான். திருவள்ளுவர் கலைக்கூடம் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வச்சிருந்தாரு. ஸோ அவருக்கு RIP நம்ம வலைச்சாரல் அண்ட் சப்ஸ்கிரைபர் சார்பா சொல்லிக்கிறோம். அப் நெக்ஸ்ட் ராஜமௌலி பேன் வேர்ல்ட் மூவி எடுக்கிறதுல கெட்டிக்காரராக போறாரு. அவர் எடுக்க போற அந்த மகேஷ் பாபு படத்துக்கு வாரணாசி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜ் இவரெல்லாம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. கும்பா அப்படின்ற வில்லனா நடிக்கிறாரு பிருத்வி. பிரியங்கா சோப்ரா தமிழன் படத்துல தளபதி விஜய்க்கு நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் செகண்ட் மூவி சவுத் இந்தியன் சினிமால நடிக்கிறாங்க. இவருக்கு மந்தாகினி அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. ஸோ மகேஷ் பாபுக்கு ஆக்ஷன்ல இருந்து ஒரு 2 வருஷம் பயங்கர ஸ்டாப். ராஜமௌலி என்ன கதை சொல்றாரோ அதுல நடிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிராண்ட் ஈவெண்டா நேற்று நடந்துருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் சூப்பர்பா வரப்போகுது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. பாய்.